Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பாலவெற்றிவேல். புதுச்சேரியில நாளைக்கு 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமா தேர்தல் நடக்க இருக்கு. எவ்வளவு பேர் வாக்களிக்க இருக்கிறாங்க? என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? மக்களோட மனநிலை என்ன? விக்னேஷ், புதுச்சேரி மாநிலத்தில் நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குகிறது. புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளில் மொத்தமாக 1099 வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. தற்போது நாம் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான வாக்குச்சாவடி என்பது பசுமை வாக்குச்சாவடி என அழைக்கப்படுகிறது. புதுச்சேரியில் உள்ள 1099 வாக்குச்சாவடிகள்ல இது தனித்துவமான ஒரு வாக்குச்சாவடியாகவும் இருக்கிறது. வரும் வாக்காளர்கள் ஆர்வத்தை தூண்டுவதற்காகவும் வாக்களிக்கும் சதவீதத்தை அதிகரிப்பதற்காகவும் தேர்தல் ஆணையம் இத்தகைய ஒரு நடவடிக்கையையும் ஏற்பாட்டையும் எடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடைய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. 2 புறங்களும் தென்னை இலை தோரணங்கள், பூக்கள் அனைத்தும் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. நமது வலதுபுறத்தில் வரக்கூடிய வாக்காளர்கள் அமரக்கூடிய நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. மேலும் செடிகள், முக்கியமான இயற்கை வாழ் செடிகள் அனைத்துமே இந்த பகுதிகளில் சூழ்ந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட இந்த வாக்குச்சாவடியை பொறுத்தவரை பொதுவாக வாக்கு எண்ணிக்கை சதவீதம் மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 100% வாக்குப்பதிவு என்கின்ற ஒரு முக்கியமான தலைப்பை மையப்படுத்தி இந்த வாக்குச்சாவடி உருவாக்கப்பட்டிருக்கிறது. வாவு சிதம்பரனார் பெயரில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பள்ளியில தான் இந்த வாக்குச்சாவடி இருக்கிறது. இயற்கை வாழ்ந்த சூழல் மட்டுமல்லாது குறிப்பாக பாரம்பரியம், பண்பாட்டை விளக்கும் வகையிலான பல புராதன பொருட்களும் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த வாக்குச்சாவடி முழுவதுமேயே பிரெஞ்சு கட்டிட அமைப்போடு இருக்கின்றது. மேலும் கிராமபோன் மற்றும் பழங்கால நாணயங்கள் உள்ளிட்டவையும் கண்காட்சியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தனித்துவமான வாக்குச்சாவடி என கூறப்படுகிறது. வரக்கூடிய வாக்காளர்கள் வாக்களித்துவிட்டு இந்த கண்காட்சியையும் முழுமையாக ரசிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இது குறித்து நம்ம நேரடியாகவே இந்த வாக்குச்சாவடி மையத்தினுடைய அதிகாரி யுவராஜிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார், இந்த வாக்குச்சாவடி மையத்தினுடைய சிறப்பு என்ன, கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க. இந்த வாக்குச்சாவடி அதாவது விஓசி அரசினர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இந்திய தேர்தல் ஆணையம், அதாவது பாண்டிச்சேரி தேர்தல் துறை இதை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதாவது யூனிக் போலிங் ஸ்டேஷன் தனித்துவமான வாக்குச்சாவடியாக அது 2 வாக்குச்சாவடி 14/1 14/2 செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் என்ன மெயினாக நாங்கள் பண்ணுறோம்னாக்கா, வாக்காளர்கள் கியூல நின்று கஷ்டப்படாம ஒரு டோக்கன் சிஸ்டம் மாதிரி வச்சு, இந்த எஸ்பிஐலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி டோக்கன் சிஸ்டம் வச்சு யாரும் நிக்காம ஒரு லாஞ்ச் மாதிரி செட் பண்ணி, அதாவது ஓய்வறை மாதிரி வச்சுட்டு அதில் எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சு நல்ல டெக்கரேஷன், அதாவது பிளான்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி அவங்க ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்து, அதுக்கப்புறம் அவங்க டோக்கன் சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க நம்பருக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தவங்களா ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சு, ஒரு டிவியில் டிஸ்பிளே வச்சு அனுப்புற மாதிரி ட்ரை பண்றோம். உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி. விக்னேஷ், நம்ம காட்சிகள்ல பார்க்கிறோம், அரிக்கைமேடு போன்ற இடங்கள்ல கண்டெடுக்கப்பட்ட முக்கியமான நாணயங்கள் உள்ளிட்டவை கூட இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள், வாக்குப்பதிவு சாவடியில வைக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் நாளை தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு 2800க்கும் மேற்பட்ட காவலர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முழுமையாக பெண்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய வாக்குச்சாவடியாகவும், 2 வாக்குச்சாவடி மாற்றுத்திறனாளிகளால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியும் ஆகவும் மாற்றப்பட்டு இருக்கிறது. மக்கள் அதிக அளவில், அதாவது கடந்த தேர்தலில் 82.2% வாக்குப்பதிவு நடந்த நிலையில இந்த முறை 90% வாக்குப்பதிவை அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தேர்தல் ஆணையம் இத்தகைய முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். நிச்சயமா பாலவெற்றிவேல், வாக்களிக்கிற அனுபவத்தை இன்னும் சுவாரஸ்யமா மாற்றக்கூடிய இது மாதிரியான தேர்தல் ஆணையத்தோட முயற்சிகள் நிச்சயமா பாராட்டக்கூடியதே. உங்களோட கூடுதல் விவரத்துக்கு நன்றி பாலவெற்றிவேல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.